அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த ஒரு சின்ன உரையாடல் தாங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது என்னுடைய தம்பி அவங்க பிள்ளைகள்கிட்ட இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் நான் அதை கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு கதை. அடக்க நல்லா இருக்கு இந்த கதை. இதை எனக்கு பிடிச்சதுனால அதை உங்களோடையும் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்னடா தம்பி சொல்கிறதெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தம்பியாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாங்களோ பெரியவங்களாக இருந்தாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லைங்களா? யார் எதை சொன்னாலும் அதுலேருந்து சிறப்பான பொருளை நம்ம எடுத்துக்கணும். அதோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதோட சிறப்பை நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா? இது வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதனால் இதோட உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு இதனுடைய சிறப்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நான் நினைக்கிறேங்க. வேற ஒன்றும் இல்லை. அர்ஜுனன் கண்ணனை பார்த்து என்ன கிருஷ்ணரை பார்த்து என்ன கேட்குறாரு தெரியுங்களா? கிருஷ்ணா, கர்ணரை மட்டும் எல்லாரும் கொடைவல்லல்னு சொல்கிறீங்களே, தர்மன் முதலான நாங்கள் பாண்டவர்கள் எல்லாருமே தான், நாங்களும் நல்ல தர்மம் தான் பண்ணிகிட்ருக்கோம், எங்களெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவரை மட்டும் பெரிய கொடைவல்லல்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க. அடடா, இந்த கதை நமக்கெல்லாம் தெரியுதுன்னு உடனே நகர்த்த ஆரம்பிக்காதீங்க. இது யாருக்கு தெரியாத கதை. கேளுங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேளுங்க. இப்படி அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்ட உடனே, அர்ஜுனா அவ்வளோதானே உனக்கு விளக்கம் வேணும், இந்த விளக்கத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனை ஒரு பெரிய காட்டுப்பகுதிக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே காட்டுப்பகுதியை போனது கிருஷ்ணர் கடவுள் அவதாரம் இல்லைங்களா? ஒரு பெரிய தங்கமலையையும் ஒரு பெரிய வெள்ளிமலையும் உருவாக்குறார். உருவாக்கிட்டு இனிமேல் தான் சூரியன் உதயமாக போகுது. இந்த சூரியன் உதயம் ஆயிடுச்சு. நீங்கள் சூரியன் அஸ்தமனத்துக்குள்ள சூரியன் மறையறதுக்குள்ள இந்த தங்கமலையையும் இந்த வெள்ளிமலையையும் மக்களுக்கெல்லாம் தானமாக கொடுங்க, கொடுத்து முடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா கிருஷ்ணா, கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஊரெல்லாம் போய் தண்டூரம் போடுறாங்க. தண்டூரம் போட்டுட்டு ஊர் மக்கள்லாம் திரண்டது இது மாதிரி வெள்ளிமலையும் தங்கமலையும் இருக்குது, பொருள் வேணுங்கிறவங்களாம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி தண்டூரானில் செய்தியாக சொல்லிடுறாங்க. மக்கள்லாம் சாக்கையும் கூடையையும் அதையும் இதையும் எடுத்துகிட்டு வராங்க அள்ளிட்டு போகிறதுக்காக. தர்மன், பீமன், நகுல, சகாதேவன், அர்ஜுனன் எல்லாரும் 5 பேரும் சேர்ந்து மக்களுக்கு வரிசையாக நின்று கூடையிலையும் அதையில் இதெல்லாம் வாங்கி போகிறாங்க. மக்கள் இவங்க 5 பேரும் வெட்டி தங்கமலையும் வெள்ளிமலையும் வெட்டி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மக்கள் வரிசை குறைஞ்ச பாடு இல்லை, இங்கே மழையும் குறைஞ்ச பாடு இல்லை. குறைய மக்கள் இருக்க வெட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மதியம் ஆயிடுச்சு. அப்போ பார்த்தா கொஞ்சம் தான் குறைஞ்சா அப்படி இருக்குது. அப்புறம் சாயந்தரம் ஆயிடுச்சு. மாலை பொழுதும் வந்துருச்சு. அப்போ இவங்க வெட்டி கொடுக்குறாங்க. ஐயோ, சூரியன் அஸ்தமனமாக போதே, இன்னும் மழை ரொம்ப இருக்குதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறையா வெட்டி கொடுக்குறாங்க மக்களுக்கு. மக்கள் மக்கள்லாம் குறைஞ்சு மக்களே இல்லாமல் அழகு போயிட்டாங்க. சூரியன் அஸ்தமனமும் ஆயிடுச்சு. அப்போ கிருஷ்ணரும் வந்துடுறாரு. என்ன அர்ஜுனா, எல்லாம் கொடுத்துட்டீங்களா அப்படின்னாங்க. கிருஷ்ணா, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நாங்களும் தண்டூர் அடித்து மக்களெல்லாம் வர சொன்னோம். நாங்கள் 5 பேரும் எல்லாத்துக்கும் வெட்டி அவ்வளவும் கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஆனால் இவ்வளவு தான் எங்களால் கொடுக்க முடிஞ்சது, நம்ம மீது இவ்வளோ இருக்குதே கிருஷ்ணா, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறேன். உடனே அவ்வளோதானே, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, ஏன்னா இவர் கிருஷ்ணர் கடவுள் அவதாரம் இல்லைங்களா? அந்த எவ்வளவு வெட்டி கொடுத்தாரோ அந்த பகுதியை முழுமையாக்கி மறுபடியும் முழுமையான மலையாக்கிறாரு. மறுபடியும் ஒரு வெள்ளி மலையும் ஒரு தங்க மலையும் உருவாயிடுச்சு. ரெண்டுமே முழுசாக்கிடுறாரு. முழுசாக்கிட்டு அடுத்த நாள் வர்றாரு. அடுத்த நாளுக்கு அர்ஜுனனை கூட்டிகிட்டு இப்போ நீ ஓரமாக நின்று, யாருக்கு தெரியாமல் நின்று இதை கவனி அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை ஓரமாக நிற்க வச்சுட்டு கர்ணனை போய் கூப்பிட்டு வர்றார். கர்ணர் என்ன கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இங்கே ஒரு தங்கமலை இருக்குது, இங்கே ஒரு வெள்ளிமலை இருக்குது, இதை இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே எல்லா மக்களுக்கெல்லாம் இதை தானமாக செஞ்சு கொடுத்துருப்பா அப்படின்னு கிருஷ்ணர் கர்ணனை பார்த்து சொல்கிறார். அதனால் என்ன கிருஷ்ணா, கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி கர்ணன் சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு இவரும் போய் அர்ஜுனன் கூட மறைவா நின்று என்ன பண்ணுறாரு கர்ணன் அப்படிங்கிறத கவனிக்கிறார். அப்போ ஒரு ரெண்டு பேர் பேசிட்டு வராங்க. என்னய்யா, மழையே, நான் விவசாயம் பண்ணுறவனாச்சு, விவசாயம் மழையும் இல்லை ஒன்றும் இல்லை, விவசாயமே செய்ய முடியல, மக்களுக்கு என் பிள்ளைக்கு பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் சாப்பாடு போடக்கூட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன செய்யறதுன்னே தெரில, பிள்ளைகள்லாம் பட்னியாக கிடக்குது, மழை மாதிரி பெய்யாமல் இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு விவசாயம் புலம்பிட்டு வர்றாரு. அப்போ நீ என்னையா விவசாயத்தை பற்றி புலம்பிட்டு வர, நான் ஒரு பெரிய வியாபாரி, அவ்வளோ நல்ல செல்வாக்கூட இருந்தவன், வியாபாரமே இல்லாமல் வியாபாரமே படுத்து போச்சு, என்ன செய்யறதுன்னு தெரில,
நானும் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சோறு போட முடியாமல் ஊரை விட்டு வேறு ஊருக்கு போய் பொழப்பு நடத்த போகலாமான்னு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் பேசிட்டு வர்றாரு. இவங்க 2 பேரும் இப்படி புலம்பிட்டு வரதை கேட்டுகிட்டே இருக்கிறான் கர்ணன். கேட்டுகிட்டே இருந்து, அப்பா இங்கே வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்னங்க அப்பா, என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க 2 பேரும். உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க. நான் விவசாயிப்பா, என்னால் மழை இல்லாதனால விவசாயம் படுத்து போயிட்டுது, என் பிள்ளைகளுக்கெல்லாம் சோறு போட முடியல, கஷ்டமாக இருக்குங்கிறாரு இவர். நான் வியாபாரி, வியாபாரமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், குடும்பத்தோட வெளியூருக்கு போயிடலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு இவர். அவ்வளோதானே, அவங்க கஷ்டமெல்லாம் என்னையோட தீர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்தாங்க நீங்கள் ஒரு மலை எடுத்துக்கங்க, இந்தாங்க நீங்கள் ஒரு மலை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி வெள்ளிமலை ஒரு ஆளுக்கும் தங்கமலை ஒரு ஆளுக்கும் கொடுத்துட்றாரு. முடிஞ்சு போச்சா? இதை பார்த்துக்கிட்டே இருந்தார் கிருஷ்ணர். அர்ஜுனனும் பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ கேட்குறாரு கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, இப்போ என்ன அர்ஜுனா சொல்கிற நீ அப்படிங்கிறார். உள்ளபடியே தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்ட அர்ஜுனன், ஆமாம் கர்ணன் தான் கொடைவல்லல் அப்படிங்கிறார். நீங்கள் என்ன பண்ணீங்க, தண்டூராம் போட்டீங்க, எல்லாத்துக்கும் வெட்டி வெட்டி கொடுத்தீங்க, பொருளை என்ன பண்ணீங்க, கிள்ளி கிள்ளி கொடுத்தீங்க. ஆனால் கர்ணன் அப்படி கொடுக்கல, அள்ளி கொடுத்தான், அப்படியே கொடுத்தான். அப்படியே கொடுக்குறவனும் அள்ளி கொடுக்குறவனும் தான் கொடைவல்லல். கிள்ளி கொடுக்குறவங்க, பொருள் கொடுக்குறவங்கெல்லாம் தர்மம் செய்கிறவங்க, அவ்வளோதான்ப்பா. இப்போதான் புரியுதா தர்மம் செய்கிறதுக்கும் கொடைவல்லலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு புரியுதா ஐயா அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணர் கேட்டார். உள்ளபடியே கர்ணன் பெரிய கொடைவல்லல் தான், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்ட அர்ஜுனன். புரியுதுங்களா கதை? இதுதான் அள்ளி கொடுக்குறவன் தான், அப்படியே கொடுக்குறவன் தான் கொடைவல்லல். புரியுதுங்களா? நன்றி, வணக்கம்.